சப்பாத்திக்கு எப்போதும் குருமா, சால்னா இப்படி தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாரி சிக்கன் கீமா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரா இருக்குங்க. பிள்ளைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். அது கூடயே பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு வந்து இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த கீமாவுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்து நல்லா எலும்பு இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் நல்லா மசாலா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கீமா ரெடியாகிருங்க. அப்படியே கொத்தமல்லி இலைகள்லாம் தூவி விடுங்க. சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.